திருச்சி பஞ்சப்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ், பொதுக்கூட்டத்திற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் யுத்திகளை பயன்படுத்தி பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளனர். மேலும் தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் பார்த்தோமேயானால் பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளை நடத்துவதற்கு முக்கியத்துவமாக பல்வேறு விஷயங்களை செய்து வருகின்றனர். ஏனென்றால் திருச்சி என்றால் திருப்புமுனை என்று சொல்வார்கள். திருச்சியில் எது நடத்தினாலும் அது வெற்றியை தரும் என்பது அரசியல் கட்சிகளின் மிகுந்த நம்பிக்கையாக இருப்பதன் காரணமாக திருச்சியில் மாநாடு போன்ற பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு அதிகமாக ஆர்வம் காட்டுவார்கள். அதே போன்று தற்போது இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமானது நடைபெற உள்ளது. இந்த பொதுக்கூட்டமானது திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பஞ்சப்பூர் பகுதியில் நடைபெற உள்ளது. இன்று மாலை சரியாக 5 மணிக்கு நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற உள்ள நிலையில் இதற்காக கொச்சியிலிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர உள்ளார். பின்னர் விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பஞ்சப்பூர் பகுதிக்கு சென்றடையும் அவர் அங்கு முதலாவதாக அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அந்த அரசு நிகழ்ச்சியில் எரிசக்தி துறை, நெடுஞ்சாலைத்துறை, கிராமப்புற மேம்பாட்டுத்துறை சார்பில் 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைப்பதற்கும் புதிதாக பணிகளை தொடங்கி வைப்பதற்காக அடிக்கல் நாட்டவும் உள்ளார். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.